ஆஸ்க் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க மனசுல ஏதேனும் கஷ்டங்கள் இருந்ததுன்னா, அது பனி போல விலகட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை தொடங்குகின்றோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவை நம்பினோர் கைவிடப்படார். குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அதனால உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய யாரேனும் இப்பொழுது உங்கள் நினைவுக்கு வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு மரியாதை செலுத்துங்க. அவங்களுக்கு உங்க அன்பை எப்பவுமே வெளிப்படுத்துங்க. ஏன்னா அவங்களுடைய வழிகாட்டுதல் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளப்படும். அந்த வகையில உலகத்தையே ஆளக்கூடிய குரு பகவானினுடைய பயிற்சி, அதுவும் குறிப்பாக திருக்கணித முறைப்படி நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களை தெரிஞ்சுக்க போறோம். மேஷ ராசி அன்பர்கள் எப்பவுமே முதல் ராசி ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் முதலையே உங்களுக்கு கிடைச்சிடும். பொன்னியா சுவாமிகளையே நீங்க சொல்லுங்க, மேஷத்துக்கு நீங்க எந்த மாதிரி பலன்கள் சொல்ல இருக்கீங்க இந்த குரு பயிற்சியில? இப்போ மேச லக்கணம் ஒருத்தர் பிறந்துறாரு. இப்போ மேச லக்கணத்தில் பல பேர் நினைச்சுவாங்க புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் பிறந்திருப்பாங்க. குருவோட நட்சத்திரத்திலே பிறந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்காக இப்போ குரு 3ல் இருக்கும்போது அவங்களுடைய முயற்சிகளில் வந்து அதாவது முயற்சி நியாயமாக இருந்தாலும் அதில் பல பல சங்கடங்கள் உண்டு. எதுவுமே தொடர்ந்துருக்காது. ஆனால் இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. சனி சாரத்தில் வந்திருக்காரு. இப்போ மேச லக்கணத்துக்கு சனி யாருன்னா 10 குடையவர் 11 குடையவர் லாபாதிபதி 12 போய் உட்காந்துருக்காரு. இப்போ என்ன செய்வான், எது செய்யக்கூடாது எது செய்யலாம் இல்லையா? இப்போ குருன்னா பாக்கியாதிபதி, அது தாயார் ஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கு. அப்போ தாய் இப்போ வாழ்ந்த பூமி அப்படின்னு எடுக்கலாம், இல்லை தகப்பனார் இவனுக்கு கொடுத்த பூமி அப்படின்னு எடுக்கலாம், இல்லை தாய் வழியில் வந்து முன்னோர்களுக்கு கொடுத்ததை இவனுக்கு கொடுத்த ஒரு பூமியாக இருக்கலாம். அதை நான் இடித்து கட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சா சரி, அடித்து கட்டிக்கலாம், சூப்பராக கட்டலாம். சரி சார், எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை சார், ஏதோ ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் சார், கட்ட முடியுமா முடியாதா? மேச லக்கணத்தில் பிறந்தவங்க இயல்பா இந்த 2026 குருப்பெயர்ச்சியில் ஒரு சின்ன குச்சிலாக அமைச்சிடலாம். ஏன்னா அவங்கவுங்க என்னன்னா அதில் வந்து தடைகள் நிறைய வரும், கொஞ்சம் அதிகமான செலவுகள் வரும். ஆனால் சமப்படுத்துகிற அளவுக்கு அந்த இடத்துல இருக்கும் ஒன்று. சரி, யார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மேச லக்கணத்தில் பிறந்து இந்த விருச்சிக ராசியில் பிறக்கிறாங்க பாருங்க, அனுசம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்க மட்டும்தான் இந்த குருப்பெயர்ச்சியில் எப்பயும் கவனமாக இருக்கணும். எந்த விதத்துல கவனமா? ஆமாம், வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். பொதுவாக மேச லக்கணத்துக்காரன் ஒரு கட்டட வேலை ஆரம்பித்தாலே வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். மேக்சிமம் இரவு நேர பயணத்தை விட்டுறணும். சரியா? இதை இவங்க செய்யணும். அந்த இது பொதுவாக இப்போ குரு 4ல் இருக்கார், உச்சமாயிட்டார் அப்படிங்கும்போது இப்போ அவருடைய பார்வை வந்து 10ஆம் இடத்துக்கு விழுது, 12ஆம் இடத்துக்கு விழுதுன்னு நம்ம சொல்கிறோம். இயல்பு நிலை என்ன செய்யுது, இவனை இருப்பிடத்தை, சில பேருக்கு இருப்பிடத்தையே மாற்றிடும். அவன் குடியிருக்கிற வீட்டை மாற்ற வைக்கும், அல்லது குடியிருந்த ஊர்லேருந்து வேற ஊருக்கு வெளியிடங்களுக்கு போக வைக்கும், இல்லை சிலர் உத்தியோக ரீதியாக வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகும். அப்போ இதெல்லாம் வந்து இந்த குரு வந்து சராசரியாக மேச லக்கணத்துக்கு செய்யத்தான் செய்யும். அப்போ வளர்ச்சி விகிதத்தில் வந்து இப்போ அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அதிசாரத்துக்கு போயிடுவார். அப்போ அங்கே போன உடனே அந்த பார்வை வந்து லக்கணத்துக்கு கொடுக்கும். பட் அதிசாரத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியோ அல்லது சுபகாரியங்களையோ செஞ்சணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அந்த அதிசாரத்து காலத்தில் நம்ம விட்டுறணும், அதில் எந்த இதுவும் செய்யக்கூடாது. அதை விட நம்ம இதில் என்ன ஒரு இதாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த குரு கடகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேசத்தில் பிறந்தவங்களும் சரி அல்லது மற்ற எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, திருமணத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா குரு சிம்மத்துக்குள்ளே வந்து பயிற்சியாகி பூர நட்சத்திரத்துக்குள்ளே வரும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணக்கூடிய வயசில் இருக்கிறவங்க கூட தள்ளி போகிறது நல்லது. அது மேசத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் வேண்டாம், அடுத்த வருஷம் திருமணம் வைத்துக்கலாம். சரியா? வழிபாடு எப்பயுமே சிவாலய வழிபாடு ரொம்ப நல்லது. மேச லக்கணத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாள் கோயிலுக்கு போகலாம். அதில் ஞாயிற்றுக்கிழமை சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணுறதுக்கும் வியாழக்கிழமை சிவ வழிபாடு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை இவங்க பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்ன மாதிரி தானங்கள் செய்யலாங்க ஐயா? பொதுவாக மேசத்தில் பிறந்தவங்க எப்பயுமே அன்னதானம் பண்ணுறது தான் நல்லது. அன்னதானம், சரி, சிறப்புங்க. இயற்கை. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த முருகனுடைய நிகழ்ச்சி விழாக்கள் எடுக்கிற காலகட்டத்திலலாம் இந்த வைகாசி விசாகம் வருது இல்லையா, இதில் நீர்மோர் பந்தல்,
தண்ணீர் பந்தல் அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பாருங்க உண்மையிலேயே செல்வ செழிப்பு கிடைக்கும். ஏன்னா இது இயல்பானது. அன்னதானம்ன்றது இப்போ நம்ம அன்னதானம் போடுறோம், இது அன்னதானமா? இல்லை. பசிச்சவனுக்கு சாப்பாடு போடுறது அன்னதானம். 2000 இந்த இந்த குரு பயிற்சியில் வசதி இருக்கிறவங்க நான் என்ன சொல்கிறாங்க, குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்துல ஒரு சூரியனை பார்க்குறாரு. அப்போ இந்த ஆதரவற்ற இறந்தவங்க இருக்காங்க இல்லையா, ஆதரவற்ற இறந்தவங்க அவங்களுக்கு இந்த ஈமைக்கிரியை இருக்கு பாருங்க, அதை செஞ்சா கோடீஸ்வரன் ஆயிடும். ரிஷப லக்னம் இதுல குரு பயிற்சியினுடைய பார்வை எப்படி இருக்குங்க ஐயா? இந்த ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது காலபுருஷனுடைய 2ஆம் இடம். இங்கே தான் விளையக்கூடிய அத்தனை பயிர்களும் இங்கே தான் இருக்குது. நம்ம உண்டு உயிர் வாழக்கூடிய அத்தனையும் இங்கே தான் இருக்குது. பட் அதனால தான் ரிஷபம் இருக்கிறதுக்காரன் ருசிப்பிரியனாக இருப்பேன். ஏன்னா அதில் ஆண்டவன் என்ன செய்கிறான்னா, இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு உண்ண உடுக்க இருக்க ஒரு குறையும் இல்லை. அவங்களுக்கு இருக்கும். பட்டு இந்த குரு அவங்களுக்கு யார் அப்படின்னா, ஒரு பக்கம் அட்டமாதிபதி, இன்னொரு பக்கம் லாபாதிபதி, 2 அதிகாரம் வர. இந்த அட்டமாதிபதி என்ன செய்யும், லாபாதிபதி என்ற அதிகாரம் வாங்கி, அதாவது ஆசைப்பட்டு 11ஆம் இடம்ன்றது அபிலாஷை, சரியா, அது 8ஆம் இடத்துக்கு ஆயிடுதா. அப்போ 3ஆம் இடத்துல போய் சனி சார் ஆகுது. சனி யார்? 9, 10 குடையவர். அப்போ ஏற்கனவே வேலை பார்த்துக்கூடிய இடத்துல கிடைக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும்னா வாழலாம். இவன் என்ன செய்வான், இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி 3ஆம் இடம் தான் கூட்டு, இந்த கூட்டு தொழிலில் போய் இறங்குவான். அப்போ கூட்டுத்தொழில் இறங்கும்போது இந்த குரு யாருன்னா 7ஆம் இடத்துக்கு 2 குடையவர், 8ஆம் அதிபதி இல்லையா, அது எதிரினுடைய பொருளாதாரம், அதாவது பார்ட்னர்ஸினுடைய பொருளாதாரம். அப்போ இவன் பொருளாதாரம் பூரா யார் அனுபவிப்பா? ஆமாம். அப்போ இவங்க பூரா இந்த குரு பயிற்சியில் இவங்க பொண்டாட்டிகளை ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஊர் போய் திருட்டு போயிடுவான். ஏன்னா இந்த இது இருக்கும். ஆனால் அதாவது இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த 3ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய தாயார் ஸ்தானம், சரியா. ஆனால் உடன் பிறந்த சகோதர சகோதரி இங்கே இருக்காங்க. இப்போ இந்த குரு சனிசாரத்தில் இருக்கிறனால இது சொத்தா, அப்போ இவங்க அப்பா அம்மா பேரில் இருக்கக்கூடிய சொத்தை இந்த கூட பிறந்தவங்க பூரா இவன்ட்டு லாபகமாக கையெழுத்து வாங்கி அபகரிக்கிறது இந்த இதில் தான் இருக்குது. இதுக்கு பெத்த தாயும் உடந்தையா இருப்பா. இவன் தாய் மேலே தான் அதிகமான பாசம் வச்சுருப்பான். அப்போ இந்த ரீதியில் இவனுக்கு ஒரு இழப்பு இருக்குது. அப்போ ஆசைப்பட்டு மோசம் போயிடக்கூடாது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இவருக்கு கர்மாதிபதி சனி 9, 10 மிகச்சிறந்த யோகாதிபதியே மீனத்தில் போய் உட்காந்துருக்காரு, லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இவன் என்ன நினைக்கிறான், நமக்கு எந்த ரூபத்துலேயும் லாபம் வந்தால் சரி அப்படின்னு ஒன்று நினைக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் தான் 10 குடையவர் நின்ற வீட்டிற்கு 10 குடையவர் அப்படி எடுக்கணும். சனி பகவான் 10 குடையவர் இல்லையா, அப்போ 10 குடையவர் நின்ற வீடு மீனம், அவருக்கு 10 குடையவர் யார்? குரு. அவர் தான் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். சனி சாரத்துலேருந்து சனியை பார்க்குறார். இது காலபுருஷனுக்கு 4, 12. அப்போ புதுசாக ஏதாவது ஒரு தொழில்துறை செய்யணும்னு சொல்லி இவன் சொத்தை விற்று முதலீடு பண்ணி தேவையில்லாமல் லாஸ் ஆகிடுவான். அதே மாதிரி எக்காரணத்து கொண்டும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்திலிருந்து ஒரு இடமாற்றத்தையோ அல்லது இந்த வேலையை விட்டுப்பட்டு இன்னொரு வேலையில் சேருவோம்னு நினைக்கிறதோ, அல்லது இன்னும் 1க்கு 2 தொழிலை பண்ணுவோம்னு நினைக்கிறதோ இதெல்லாம் வேண்டாம். ஏன் வீடு கூட இடமாற்றம் பண்ணக்கூடாது. இதில் 2 இருக்குது. என்னென்னா, ஏற்கனவே 4ல் கேது இருக்கும்போது இவங்க இந்த கட்டட வேலையெல்லாம் கொஞ்சம் ஆரம்பித்து பாதியிலே நிற்கும். இப்போ இந்த குரு சனிசாரத்துக்கு வந்தவுடனே இந்த வேலையை தொடங்குறதுக்காக இவன் பிரயாசப்படுவான், வேலை ஆரம்பிக்கும், ஆனால் இவனுக்கு ஒரு விபத்து நடக்கும். அப்போ இவன் என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையா, ஆமாம் வாகனத்தில் போகிறது. அதை விட என்ன அப்படின்னா, இந்த குரு 9ஆம் இடத்தை, அதாவது ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறது நல்லது, சரியா. அப்போ அந்த இடத்துல இப்போ குரு 9ஆம் இடத்தை பார்க்கலாம். அந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுடைய குலதெய்வம் இருக்கு இல்லையா, இந்த குலதெய்வ கோயில் கும்பாபிஷேக வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதில் இவன் பொறுப்பெடுத்து நடத்துக்குவான், போய் இன்வால்மெண்ட் ஆகும். அப்படி சமயத்தில் தான் இவன் என்ன செய்யணும்னா, பயணங்களை குறைக்கணும். அல்லது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இரவு நேரத்தில் ரிட்டர்ன் இருக்குன்னா வரவே கூடாது. அப்போ கோயில் உலகத்துக்கு போகிறது தப்பு இல்லை, பயணங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அதில் அணிஞ்ச ஜாமீன் நிச்சயமாக போட்டக்கூடாது. போட்டாச்சுன்னா சரி தொலைஞ்சான், கடைசியில் இவன் சொத்தை தான் அழிச்சு தான் சரி பண்ணணும், வேறு வழியே இல்லை. அப்போ இயல்பாக கிடைக்கிறத வச்சு சிறப்பாக வாழலாம் அப்படின்ற நிலைக்கு இந்த ரிஷபம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்த ராகு பயிற்சி வருது.
இப்போ சனி ஏற்கனவே இந்த லக்கணத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த சனி லக்கணத்தில் அவர் தர்ம கர்மாதிபதி தான். ஆனாலும் அவர் பார்க்கும்போது என்னன்னா, ஒரு காரியத்தை 1க்கு 2 தடவை செய்ய விடுவார். ஒரு ரூ. 10,000 எதிர்பார்த்தானா அதில் ரூ. 5,000 தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. பற்றாக்குறை இருக்கும். அப்போ இயல்பான யதார்த்தத்தில் வாழ்க்கையை கொண்டு போகலாம். யதார்த்தமாக போனாலே அவன் சக்ஸஸ் ஆயிடுவான். திட்டம் போட்டானா தொலைஞ்சான். அப்போ திட்டமில்லாத யதார்த்த வாழ்க்கை ரிஷபத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை செய்யும். 1. இப்போ இவன் என்ன செய்யணும் அப்படின்னா, இவனுடைய 9க்குடைய சனி, பாக்கியாதிபதி சனி, அவர் போய் ஜலராசியில் சுயசாரத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இவன் என்ன செய்யலாம்? பைரவர் வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக ரிஷபத்தில் பிறந்தவங்க நம்ம பட்டீஸ்வரம் கோயிலில் போய் அங்கே உள்ள தேனுபுரீஸ்வரையும் அந்த உள்ள பைரவருக்கும் அபிஷேகம் பண்ணால் இந்த குருப்பெயர்ச்சி மிக உன்னத பலனை தரும் அப்படின்றது ஒன்று. இவன் அங்கே போகல, அவன் ஊரில் இருக்கான். அப்போ அவன் இருக்க தெருவுலேயும் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அபிஷேகத்துக்கு கொடு. அவன் ஊரில் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அபிஷேகத்துக்கு கொடு. சிவாலயங்களில் அப்போ சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயிலுக்கு என்ன செய்யணும்? பலாப்பழமும் தேனும் கலந்து அபிஷேகம் செய்யணும். அது சூப்பராக இருக்கும். என்ன தானம் செய்யலாங்க? தானம் என்ன செய்யணும்னா, அந்த குழந்தைகள் இருக்காங்களே, படிக்கிற குழந்தைகள், அவர்களுக்கு பேனா வைத்தது தான். ஐயா, இப்ப லக்னம் ரீதியா நீங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் கொஞ்சம் பதட்டத்திலயும் இருக்காங்க. இயல்பா அவங்க எப்படி இருக்கணுங்க ஐயா? பொதுவாக அது காலபுருஷனுடைய 3ஆம் வீடு. இதனுடைய சின்ன என்ன வச்சுருக்கான்? கதை பிடித்த ஆணும் கையில் பிடித்த பெண்ணும். ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற இடம் தான் மிதுனம். அப்போ இதில் பிறந்தவன்கிட்ட போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்கன்னு வைங்க, உங்களை இப்படி பார்ப்பேன், நீ எல்லாம் ஒரு ஆள். ஏன்னா அவன்கிட்ட கிரியேட்டிவிட்டி இருக்குது. அவன் சிறந்த அறிவாளி, நிபுணே. காற்றை விட வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய மனிதர்கள் இந்த உலகுக்கு அடையாளம் காட்டுறதே மிதுனம் தான். இப்போ இவன் ஒரு விஷயத்தை, உங்களுக்கு புலப்படாத விஷயத்தை அவன் கிரகிச்சிருவான். ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான், அப்படியே செய்ய ஆரம்பிச்சிருவான். காதில் கேட்டதை கொண்டு வந்து புதுசாக ஒன்று செய்வான். இப்படிலாம் அவன்கிட்ட நல்ல திறமைகள் இருக்குது. அதனால் காலத்தால் எந்த கிரகம் எங்கே வந்தாலும் சரி, ஏமாற்றமே இல்லாமல் தப்பிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா மிதுனத்துக்காரங்க தான். ஏன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், சமயச்சுத்த புத்தி இருக்கும், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அனுசரித்து போயிடுவான். அதில் அவன் மகா கட்டிக்காரன். உங்கள்கிட்ட இருந்து அவனுக்கு ஒரு ஆதாயமோ பெனிஃபிட்டோ இருந்தால் நல்லா பேசுவான், இல்லாட்டி அவன் மௌனம் தான். ஏற்க என்னண்ணே இவன் இப்படிப்பட்ட ஆளுக்கு ஆமாம் தனக்காரகனாகிய குரு, என்ன நிதிக்கு காரணாகிய குரு 2ல் வந்து உட்கார்றாரு. தனக்காரகன் நிதி. அப்போ 2ல் வரும்போது இப்போ இவனுக்கு பொருளாதார ஆசை நிறைய வரும், காசு ஆசை நிறைய வரும். ஆனால் பிரபஞ்சம் இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டை கட்டுறதுக்கு அவ்வளோ சங்கடப்படுவோம். ஐயோ இதை பூரா கட்டி முடிக்கும். வருமானம் வரக்கூடிய சொத்தை பூரா அவனுக்கு தான் உருவாக்கி கொடுக்கும். வருமானம் வரக்கூடிய சொத்து யாருக்கெல்லாம் ஈஸியாக அமையுது? நம்ம மிதுனத்தில் பிறந்தவனுக்கு, மிதுன லக்கணத்தில் பிறந்தவனுக்கு. நீங்கள் பல இடத்துல டீச்சிங் ப்ரொஃபஷனில் இப்போ குரு சனிசாரம் வாங்கி 10ல் இருக்கக்கூடிய சனியை பார்க்க இல்லையா, இப்போ ஒரு டீச்சிங்க்கு வந்து படித்து போட்டு வேலையை எதிர்பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு வேலையை கொடுத்துரும். ஆனால் சனி அட்டமாதிபதி, காசு கொடுத்து தான் வாங்கணுன்ற ஒரு சூழல் வரும்போது கொஞ்சம் கவனம், ஏன்னா பணம் போயிடக்கூடாது. அதே மாதிரி சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு, இப்போ வக்கீல் இதெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அடுத்து ஜட்ஜு போஸ்ட் கிடைச்சிடும், பதவி உயர்வு. அதே ஜட்ஜு தான். ஆமாம், நீதியரசர் ஆயிடுவாங்க. அதே மாதிரி அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு எல்லாம் பாருங்க, இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை மாற்றமாக தான் இருக்கும். புதிய ஒரு சட்டத்தை இவங்க உருவாக்கலாம். அப்படி ஒரு இது இவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பள்ளி, கல்லூரி, பாலிடெக்னிக்கு இந்த மாதிரி இதில் வந்து இவங்களுக்கு இன்கம் வர்ற பல கரஸ்பாண்டெல்லாம் இருக்காங்க. இது ஒரு பக்கம். 7க்குடைய குரு 2ல். மணியம்மா சொன்னது மாதிரி கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் வேணும்ல இல்லையா? ஆமாம், சந்தோஷம் வேணும். எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு பெண்ணை, இல்லாத வீட்டு பெண்ணை இவன் கல்யாணம் பண்ணானா தப்பிச்சுடுவேன். எதிர்பார்ப்போடு இவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னா ஏமாந்துறான்னு சொல்லக்கூடாது, இவனால் ஒரு பெண் ஏமாற்றப்படுகிறாள் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கை கொடுக்கணும். ஏன்னா சனி 7ஆம் இடத்தை பார்த்துட்டு தான் இருக்காரு. 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் 3ஆம் பார்வையாக
12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ சனி 12ஆம் இடத்தை போகும்போது அயனசேன போகிறது ஈஸியாக தரமாட்டான். சனி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல பழகி அப்படின்னு வரும். பிரேக் போடுறா அப்படிமா. இது அதில் இருக்குது. அப்போ குரு 2ல் இருக்கிறது அப்படின்றது ஒரு அவர் பார்க்குற இடத்துக்கு தான் பெருமை. அப்போ இருக்கிற இடம் கவனமாக இருக்கணுமா? அப்போ இந்த 2ஆம் இடத்தில் குரு 10க்குடைய குரு 2ல் இருந்து இந்த சாரநாதன் சனி ஆகி சனி அட்டம பாக்கியாதிபதி ஆகி 10ல் யாரையோ இனம் தெரியாதவனை நம்பி போய் இவன் முதலீடு பண்ணி தொழில் செய்ய போயிடக்கூடாது. போனா ஆமாம் அவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய்கிட்டு இருப்பான் பொதுவாக. அப்போ இதெல்லாம் இயற்கையான நிலை இருந்தாலும் இதையெல்லாம் அவன் தப்பிச்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இயல்பாகவே அவன்கிட்ட அறிவு இருக்குது. நம்ம அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. என்ன வச்சுக்கணும்? இப்போ நான் மிருகத்தில் வளர்ந்தவன் உத்தியோகத்துக்கு தான் போச்சுருவேன், தொழிலுக்கு வரவிட மாட்டேன். வராதிங்கடா. இப்போ இங்கே சனி ரெட்டப்படை ராசியில் இருக்க 10ஆம் இடம் கூட்டு தொழிலுக்கு அழைச்சிட்டு போகும். அவனாக ஒருத்தன் இவன் காசு பண்ணுறது ஏன்னா இவன் காசு பண்ணுறது சூறையாடனே வருவான். சுரேஷும் அப்படி இருக்கு இப்படி இருக்குமே இவன் கொஞ்சம் ஆசைப்பட்டான்னு சொல்லி முடிஞ்சிச்சு. அதுக்கு என்ன செய்யலாம்? குரு 2ல் சனி 10 இது கால அவசரங்கள் 4-12 இருக்கிற காசை பழைய வீட்டை இடித்து கட்டி அதில் போய் குடியிருந்தானே இவன் கொடி சொல்லாயிருவான். அப்போ அந்த இடத்துல 10ல் இருக்கக்கூடிய சனி குரு குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், ஆதரவற்ற முதியோர்கள் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இவன் செய்யக்கூடிய இது இருக்கு இல்லையா உதவி, அது இவனை கோடி கோடியாக கொண்டு வந்துடும். அண்ணன் சொன்னது மாதிரி மிருகத்தில் பிறந்தவங்க எப்பயுமே பெருமாளை தவிர வேறு எந்த இதுக்கும் போகக்கூடாது. பெருமாள் கோயில்லாம் இவங்களுக்கு உகந்தது. அதில் சக்கரத்தாழ்வாரையும் கும்பிடலாம், கருடாழ்வாரை அதெல்லாம் வணங்கலாம். கருடாழ்வாரையும் கும்பிடலாம். இந்த மிதனத்துக்காரங்க போய் கருடாழ்வாரை ஒரு 18 சுற்றிட்டாங்க வைங்களேன், அவன் எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை, எந்த சாமி கும்பிட தேவையில்லை, எல்லாம் அவனை தேடி வரும். ஆனால் இந்த குருப்பெயர்ச்சியில் இவன் என்ன செய்யணும்? புனித நதிகளில் நீராடி நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடு இருக்கு இல்லையா, இது பண்ண அதே மாதிரி ஜீவசமாதி வழிபாடு பண்ண ரொம்ப சிறப்பாக. இந்த கடக ராசிக்காரர்களுக்கு என்ன ரீதியான பலன்களை பார்க்கணும்? லக்னத்தை பார்த்து விடலாமா? இப்போ கடக லக்கணம், இந்த கடக லக்கணம் காலபுருஷனுடைய 4ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல பிறந்தவங்களுக்கு இயற்கையாக கொடுக்க வேண்டிய சுகபோகத்தை இயற்கை கொடுத்து தாகணும். அப்போ அந்த சுகபோகத்தை எப்படி அடையிறான் அப்படின்னா, இந்த கடகம் ஓடுகின்ற நதிநீர் அது இரவுகள் பாராது தன்னுடைய வேலையை அயராமல் செய்யும். ஆகையால் கடகத்தில் பிறந்தவர் உழைப்பில் சளைப்பில்லாதவர்கள். அவன் ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டான் அப்படின்னா சரி, குறிக்கோள் அங்கே வச்சுக்கிட்டு தான் பயணிப்பான். அந்த வேலை முடிஞ்சதுக்கு பின்னாடி தானே இதுவும் அப்படி ஒரு உழைப்பால் உயர்ந்தவர்கள். இப்போ இந்த இடத்துல 2-3 விஷயத்தை நம்ம சொல்லணும் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. ஆனால் இவங்க ராசியில் சொல்லாங்க. இந்த ராசிக்கும் லக்கணத்துக்கும் சில பேர் குழப்பிடுவாங்க. இப்போ அண்ணன் நட்சத்திரத்தை சொல்லும்போது அது தெளிவாக சொல்லுவார். ஏன்னா அந்த ஜனன நட்சத்திரமே பாருங்கள், புனர்பூசம் 4ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு 6-9 குடையவராக வந்துடுவார். அப்போ அவனுக்கு என்ன கொடுக்கும்னா உயர்கல்வியை கொடுத்து உத்தியோகத்தை கொடுத்து தகப்பனாக செய்ய வேண்டிய நிலையில் அத்தனையும் இவன் அந்த குடும்பத்துக்கு செய்யணுன்ற பொறுப்பை அந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் கொடுத்துரும். அதுக்கு அடுத்து வரக்கூடியது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் அந்த ராசிக்கு சப்தமாக அட்டமாதிபதி. இவன் எவ்வளவு பாடுபட்டாலும் சரி, இவனை சார்ந்தவன் இவன் உழைக்கிற காசில் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிற 2 ரூபா அனாமத்து செலவு இருக்கத்தான் செய்யும். ஊர் போய் திம்பிட்டான் ரிஸ்க் எடுத்து தான் ஒவ்வொன்றையும் அடையணும். அப்படி பண்ணும்போது நம்ம இந்த லக்கணத்துக்கு ஒரு சிறப்பான பலனை சொன்னாலும் அவன் ஒரு நெகட்டிவாகவே யோசிக்கல. நான் நல்ல பலன் நீங்கள் சொல்லுங்கள், அவன் சொல்லுவான் நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். ஆனால் அந்த லக்கணமாக இருக்க மாட்டான், ராசியாக இருப்பான். சரியா? அவன் ராசியில் கூவா டே லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்னன்னு பாரு. அப்போ இந்த குரு 9 குடையவர், லக்கணத்தில் 6 குடையவர். அப்போ இப்போ படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி உத்தியோகம் அப்படின்றது உங்களுக்கு உண்டு. அதே 9ஆம் இடம் காலவசனம் 12ஆம் இடம். இப்போ படித்து முடிச்சுட்டு நான் இருக்கேன், நான் வெளிநாடு போகலான்னு ஆசைப்பட்றேன். ரைட். ஆனால் தடங்களுக்கு பின்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை தடங்களாகி தான் வெளிநாடே கூட்டிகிட்டு போகும். இயற்கையாக தூக்கி கொண்டு போயெல்லாம் அலாக்கா தடுக்கலாம் உட்கார வைக்காது. என்ன நம்ம பார்க்கணும். ஆனால் குரு ஆயிலிய நட்சத்திரத்தில் வரும்போது இவங்களுக்கு இயற்கை எந்த விதமான சிரமம் இல்லாமல் வெளிநாடு போயிடுவாங்க. அப்போ வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு ஒன்று இருக்கா? அதே 9 கூடையவர் 3 பலனுக்குடைய புதன் சாரம் வாங்கும்போது கல்விக்காகவும் போகலாம், அங்கே போய் படிச்சுக்கிட்டே 6 கூடையர் வேலையும் பார்க்குது. இது 2ம் இந்த கடகத்துக்கு ஒரு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய ஒரு சூத்திரம்.
இப்ப இவங்க ராசிக்கே சொன்னாலும் அது லக்கணத்துக்கு உண்டு. ஏன்னா 6 லக்கணத்தில. சனி சாரம், அட்டமாதிபதி சாரம். இப்ப இவங்க எப்படி இருக்கணும்னா, இந்த குளிர்ச்சி அப்படின்றது இவங்களுக்கு ஆகாது. அதனால வரக்கூடிய ஆஸ்துமா, ஈஸ்னோபிலியா, சளி, அ இந்த லங்ஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா? இது கொஞ்சம் இருக்கும். இதில இவங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும். அப்ப நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனை. 6ஆம் இடம்ன்றது தனுசு. அதுதான் இடுப்பு. அப்ப அந்த பேக் பெயின் அப்படின்றது இவங்களுக்கு வரும். இப்ப ஏற்கனவே கொஞ்சம் நம்ம ஆரம்பிக்கும்போது சொல்லுச்சு. இருதய நோய் கடகத்துக்கும், சிம்மத்துக்கும் வரும்போது பல பேருக்கு இருதய நோய் குடுப்பாங்க அப்படின்னு. ஆனா குரு வாய் தத்துவத்தின் இதுதான். இது இந்த இருதயத்தில ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாரி வர்றதே நம்ம கொண்டு போய் பயந்து போய் போக, அவங்க ஆஞ்சியோ அது இதுன்னு சொல்லி கொண்டு போய் ஸ்டம்ப்ன்னு சொல்லி கொண்டு போய் பயமுறுத்துறது இருக்கு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா 6 உடம்ப நல்லா கவனிச்சுக்கணும். பயணங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல மிக எச்சரிக்கையா இருக்கணும். கொடுக்கல் அதாவது பழைய கடன பைசல் பண்றேன் அப்படின்னா பைசல் பண்ணலாம். இப்ப பேங்க்லேருந்து இவனுக்கு ஒரு நெருக்கடி வரும். இவன் ஏற்கனவே வாங்கித்தான் ஒரு வீடு கட்டியிருக்கான். அத கட்ட முடியாம தவிக்கிறான். இப்ப பேங்க்காரன் இவனுக்கு ஒரு அட்டெம்ப்ட் குடுத்துட்டாய்ங்க. இத்தனாம் தேதிக்குள்ள எனக்கு கட்டணும். அப்ப இந்த இடத்துல குரு கடகம் காலபுருஷன் 4ஆம் இடம், மீனம் 12ஆம் இடம், 4, 12 கடன் வாங்கிய சொத்த அதாவது கட்டின சொத்த வித்து தான் கடன் அடைக்க வேண்டியிருக்கும். அதுலயும் பற்றாக்குறை வந்துரும். இப்படி ஒரு சூழல் இந்த இடத்துல இவங்களுக்கு இருக்கு. இத இந்த இடத்துல பாருங்க, 6 லக்கணத்துல. அது மனைவிக்கு 7ஆம் இடத்துல குரு வருதா? இந்த இடத்துல மனைவியோட கோஆப்பரேட்டே பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு பெரிய கருத்து மோதல்கள், தேவையில்லாத பிரச்சனை, பிரிவு இதையெல்லாம் தவிர்க்கணும்னா விட்டு குடுத்து போனா தான் இந்த பிரச்சனை. அப்ப அவன் புத்திர காரகன் தான். குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய செலவுகள் நம்ம தானே செய்யணும். அதெல்லாம் கஷ்டப்பட்டு இதில முடிச்சிடலாம். ஏன்னா ஆனாலும் உழைப்பு இருக்கு. உயர்வுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது நான் இவ்வளவு நாளா இந்த கம்பெனில வேலை பார்க்குறேங்க. எனக்கு இன்னும் ஒரு புரமோஷனோ, இன்கிரிமெண்ட்டோ குடுக்க மாட்டேன்றாய்ங்க. அது இப்ப எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா குரு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்தவுடனே ஒரு மாற்றத்த குடுத்து இதெல்லாம் செய்யும். அதிசாரத்தில எப்படின்னா, இப்ப அக்டோபர் 31ஆம் தேதி குரு அப்படியே கேது சாரத்துக்குள்ள இறங்குவாரு. மகத்துல இறங்குவாரு. அவரு டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி தான் வக்ரமாகுறாரு அங்கருந்து. அப்ப வக்ரமாகி ஜனவரி 25ஆம் தேதி தான் கடகத்துக்குள்ள வர்றாரு. வந்து ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி. இப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல பொருளாதார அடிப்படையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள தீர்க்கணும்னா, அதிசாரத்துல அக்டோபர் 31ஆம் தேதி கிளம்புறாரு இல்லையா? அந்த கிளம்பும்போது டிசம்பர் மாசம் 14ஆம் தேதிக்குள்ள இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல சமயம் கிடைக்கும்போது பிள்ளையார்பட்டி கற்பக கோயில் இருக்கு இல்லையா? அங்க போயிட்டு வந்தா சகலமும் சரியாகும். இன்னொன்னு என்னன்னா, இந்த குரு லக்கணத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல சனியும் போய் 9ல உட்கார்ந்திருக்காரு. சப்தம 8ஆம் அதிபதி. அதனால கடக லக்கணத்துல பிறந்தவங்க திருமணத்த தள்ளி போடுறது நல்லது. இந்த வருஷம் வேண்டாம். அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். அப்ப பொருளாதாரத்தினுடைய நிலை விநாயகர் கற்பக விநாயகர் கோயில் போயிட்டு வந்தோன்னே ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். இத மட்டும் செஞ்சாலே போதுமானது. சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான சாதக நிலை கொடுக்க போகுது, பாதக நிலையை கொடுக்க போகுது, இவற்றை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதல்ல சிம்ம லக்னம். இந்த லக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்? நல்ல அருமையா இருக்கு. இப்ப சிம்ம லக்கணம். அது ஒரு நல்ல லக்கணம். மான மரியாதைக்கு அஞ்சுற லக்கணம். எவனாவது இர்ரெஸ்பான்சிபிளா ஒரு வார்த்தை பேசிட்டாலும் சரி, உக்கிரும். வறுமையிலும் தன்னுடைய தொன்மை மாறாத லக்கணம் அது. ஏன்னா, அப்படிப்பட்ட இடத்துல இந்த குரு 11ஆம் இடத்துலருந்து 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 12ஆம் இடத்துக்கு வந்தோடனே நமக்கு ஒரு படபடப்பு இருக்கத்தான் செய்யும். என்னடா 12ஆம் இடத்துக்கு வருதே! அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. ஏன்னா, சிம்ம லக்கணத்துடைய பஞ்சமாதிபதி 12. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? இது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள், வெளியில தங்கி படிக்க போறாங்க அப்படின்னா, வெளிநாடோ, வெளியிடங்களோ, ஹாஸ்டல்லயோ ஒரு பிள்ளைய படிக்க போடணும்னா கூட, அந்த இடத்தினுடைய நிலைய புரிஞ்சு கொண்டு போய் படிக்க வைக்கணும். 1. வயது வந்த குழந்தைகள் இருக்கு, சுப நிகழ்ச்சி நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இந்த இதுல பெற்ற பிள்ளைகள சுப செலவுகள் நல்ல விதமா நடக்கும். சரியா? இப்போ சொல்லுவாங்க, உடனே நியூஸ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பையில 10 பைசா இல்ல.
நான் எப்படி இந்த பிள்ளைகள கல்யாணத்த பண்றது? அப்படின்னு சொல்லுவான். குரு 12ல உட்காந்து சனி சாரம். சனி 8ல உட்காந்துருக்காரு. இது கால வசதி 4, 12 தான். பழைய சொத்து ஏதாவது ஒண்ணு இருக்கும். வித்து கல்யாணத்த முடிச்சு விட்டுறலாம். இல்ல பழைய சொத்த ஆல்டர் பண்ணி உருவாக்கலாம். ஆனா, ஏற்கனவே சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க, சிம்ம ராசியில பிறந்தவங்க, 8ல சனி வந்தவுடனே அதிகமா தாக்கம் கத்திக்கு இருக்கிறது யாருன்னா, சிம்ம லக்னத்துக்காரங்க தான். இப்ப எரியறதுல என்ன தெரியணும், குரு 12க்கு வந்துச்சு. ஐயோ! அப்படின்னு பயந்துகிட்டுலாம் இருக்க வேண்டாம். எல்லாத்தையுமே குரு ஈஸியா இது பண்ணலாம். எப்பன்னா, இந்த குரு பூசத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில மட்டும் தான் இவன் எச்சரிக்கையா இருக்கணும். குரு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்தவுடனே பாருங்க, எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு வரும். எல்லாத்தையும் சுபமா முடிக்கலாம். அப்ப பழைய பிரச்சனையெல்லாம் பைசல் பண்ணக்கூடிய காலம். ஏன்னா குரு சனிய பார்க்குறாரா? எந்த பிரச்சனைகள்னாலும் பைசல் பண்ணி கிளியர் பண்ணி விட்டுறலாம். கடன், லொட்டு, லொசுக்கு ஏன் நோயில படுத்திருந்தா கூட எந்திரிச்சிருவான். அதனால பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது இந்த குருப்பெயர்ச்சி. ஆகையால் குருப்பெயர்ச்சி சிம்மத்திற்கு நல்ல ஆனந்தத்தையும், மகிழ்ச்சியையும் கண்டிப்பாக தரும். சிம்ம லக்னத்துல பிறந்த இவங்களுக்கு என்ன வழிபாடு முறை சொல்லலாம்? சரி, நல்ல அருமையான விஷயம். எப்படின்னா, நான் எப்பவுமே சிம்மத்தில பிறந்தவங்கள பூராமே செவ்வாய்க்கிழமை பத்திரகாளி வழிபாடு அப்படின்றத சொல்லுவேன். உக்கிர தெய்வத்தினுடைய வழிபாடு. பத்திரகாளி வழிபாடு. பல பேருடைய வாழ்க்கையை தான் மாத்தும். அதுக்காக இவங்க வந்து ஒரு சுப்பிரமணிய வழிபடக்கூடாதா? முருகன் வழிபாடு நல்லது தான். காளி வழிபாடு நல்லது. அதனால இதெல்லாம் விட்டுறலாம். இது காளி வழிபாடுன்றது இவங்க வாழ்க்கைய தனித்துவம் வாய்ந்ததா இருக்கும். நல்லா இருக்கும். கால மாற்றத்தினால் நன்மை ஏற்படுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் என்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது? ராசி, நட்சத்திர, லக்னப்படி நம்ம வந்து தெளிவா பார்க்க போறோம். முதலாவதாக லக்ன ரீதியான பலன்களை இப்ப நம்ம பார்க்கணும் ஐயா. கன்னி ராசி. எப்பவுமே இந்த கன்னி ராசிக்கு, கன்னி லக்னத்துக்கு குரு பெயர்ச்சி. இப்போ பொதுவா கடமை தவறாத மனிதர்கள் அந்த உறவுக்கு அடையாளம் காட்டுவது கன்னி தான். இப்ப இந்த குரு இவர்களுக்கு 11ஆம் இடத்துல தான் பெயர்ச்சி ஆகுது. இல்லையா? 11ஆம் இடம்ன்றது சக்சஸ்ஃபுல். அப்ப இவன் இதுவரைக்கும் ஆசைப்பட்டது, எதுக்கெல்லாம் விருப்பப்பட்டான், எல்லாத்தையுமே இது கையில ஒடுக்கும். என்ன? அப்ப குரு சனி சாரத்துல வர்றாரு. சனி கன்னியா லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி, இன்னொருத்தர் 6க்குடையவர். 2 அதிகாரம் வருகிறார். ஆனா பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்ப கன்னியா லக்னத்துல பிறந்தவங்க நீண்ட நாள் வந்து குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு சோகம், இது ஏக்கம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு பகவான் புண்ணியத்துல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது. எனக்கு அந்த கடன் இருந்துச்சு, இந்த கடன் இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு அப்படின்னா 6க்குடையவர் சனி. அவர் ஜலராசியில் இருக்கார். இன்னமும் கன்னியா லக்னத்துல பிறந்தவங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கடன் வாங்கி செலவழிக்க வேண்டிய நிலையில தான் இருக்கிறாங்க. இப்போ குரு வந்தவொடனே அவரே 6க்குடையவர் சாரம் வாங்கி 11ல் உட்காந்து 6க்குடையவரை பார்க்கும்போது கடன் நிவர்த்தி. அதில் இன்னொரு பக்கம் இந்த சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் இடம் தகப்பன், 4ஆம் இடம் தாயார். அப்போ இந்த 2 இடத்துக்கும் ஒரு சோதனையை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் சனி. தாயாரை விட தகப்பனாருக்கு தான் அதிக சோதனை. அப்போ இவருடைய பார்வையை இந்த குரு பாக்கியஸ்தானம் 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது இதுவரைக்கும் தகப்பனாருக்கு இருந்த அத்தனை பிரச்சனையும் சால்வ் இல்லையா? அதுபோக இப்போ இந்த இடத்துல சனி 9ஆம் இடம், 10ஆம் பார்வையாக 4ஆம் இடம், 4, 9 இது காலபுருஷனுக்கு 2, 9. சிலருக்கு வந்து தாய் தகப்பன் சொத்து மூலமாக வர்றது செய்கிறது, உயர்கல்வியை உயர்கல்வி நல்லா கொடுக்கறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் உயர்கல்வியில் படிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், காதல் வயப்படக்கூடிய கட்டாய சூழல் இதில் இருக்குது. அப்போ குரு பார்ப்பார். 7க்குடைய குருவே 5க்குடைய சாரம் வாங்கி 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால இவன் நல்லா அழகாக இருக்கா வச்சுக்கூடா அப்படிங்கிற இந்த குரு. அப்போ லவ் மேரேஜ், அதாவது விருப்பப்பட்ட திருமணம் இதெல்லாம் நடக்கும். நல்லா இருக்கும். அது காதல் கைகூடும், காதல் திருமணமாவும் மாறி நல்லா இருக்கும். என்ன அப்போ மகிழ்ச்சியோட வாழ்ந்தாங்க. கல்யாணம் பண்ண உடனே ஒரு குழந்தையும் பத்து போடுவாங்க. அதனால சுகபோகமாக இருக்கும். அப்போ 11ல் இருக்கக்கூடிய குருவை பற்றி நான் குறை சொல்கிறேன். ஆனால் அவருடைய பார்வை வந்து 3ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் தான் விழுகுது. இது ஒரு நல்ல அம்சம் தான். அப்போ இவருடைய புதிய முயற்சி, ஒரு இடமாற்றத்தின் மூலமாகவோ அல்லது எடுக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்தால் அது ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். அதனால கன்னிக்கு குரு அற்புதமான பல விஷயங்களை செய்ய காத்திருக்கோம். ஆமாம் இங்க கல்யாணம் முடியும், குழந்தை வரும், அதே மாதிரி சொத்து வாங்கிடுவாங்க. இதை விட வேற என்ன வேணும்? நிம்மதியான சார் கன்னியா லக்னத்துக்கு சூப்பர். இருப்பினும் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி அமைய இருக்கின்றது
இத நம்ம லக்னத்திலிருந்து நம்ம தொடங்கலாம். துலாம் ராசி, துலா லக்னம் சொல்லுங்க ஐயா. இப்போ துலா லக்கணம் காலபுருஷனுடைய 7ஆம் வீடு. இந்த வீட்ல பிறந்தவங்களுக்கெல்லாம் இயல்பான போராட்டமும், எதிர்நீச்சலும் இயற்கையாவே இருக்கும். ஆண்களாக இருந்தால் மிகப்பெரிய ஃபேக்டரி இண்டஸ்ட்ரியில வேலை செய்றவங்களும் இவங்க தான். இண்டஸ்ட்ரியல் ஓனரும் இவங்க தான். 2மே இப்படி வருவாங்க. ஓனர், வேலை செய்றவங்க. ஆமா. அந்த ஃபேக்டரியில வேலை செய்றவங்களும் அவங்க தான். ஒரு ஃபேக்டரி ஓனராவும் இவங்க தான் வருவாங்க. எல்லாம் உழைச்சு வர்றது தான். இன்னொன்னு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு சொந்தக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க. கல்வி நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடியவங்களும் இங்க தான் இருக்காங்க. பணிபுரியணும்னா என்ன? டீச்சிங் ப்ரொஃபஷன்ல. நீங்க இது பெண்ணாக பிறந்தா ப்ரொஃபஷனல் டீச்சிங் ப்ரொஃபஷனல் தான். உங்களுக்கு அந்த லெக்சர் போஸ்ட்டு, ப்ரொஃபசர் போஸ்ட்டு, டீச்சிங் போஸ்ட்டு இது இயற்கையா இருக்கும். இன்னைக்கு அன்னைக்கு வெளிநாட்டுல போய் ஐடி ஃபீல்ட்ல நெறைய பேர் வேலை பார்க்குறாங்க. குரு என்ன செய்றாரு? 10ல வந்துச்சுன்னா பதவிய கெடுத்துரும். அது இதுன்னு ஒரு பழமொழிய சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. துலா லக்னத்துக்கு குரு 10ல் உச்சம். 3, 6 குடையவர். 6 குடையவர் 10ல் உத்தியோகம். அருமையா இருக்கும். உத்தியோகத்த குடுத்த உடனேயே அது காலபுருஷன் 4, 12 அழகான சொத்த கட்டி சொத்து வாங்கிடுவான். குரு சனி சாரத்திலேயே இருக்காரு. சனி சுக பஞ்சமாதிபதி. அப்ப இந்த குரு 10ல வந்த உடனேயே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் குடுத்துரும். 2ஆம் இடத்த குரு பார்க்கறனால பொருளாதார அபிவிருத்திய குடுத்துரும். 4ஆம் இடத்த குரு பார்க்கறனால சனியோட வீடு. அதனால இவனுக்கு சுகமேன்மைக்கு வீடு, வாசல், வண்டி, வாகனம் இத கடன் கொண்டு இவங்களுக்கு குடுத்துரும். உத்தியோகத்துல இருந்துகிட்டு அத குடுத்துரும். அதே குரு 6ஆம் பாவம். அப்ப இதுவரைக்கும் உத்தியோகத்துல எனக்கு ஒரு எந்த மாற்றமும் இல்ல, புரமோஷன் இல்ல, அது இல்ல, இது இல்லன்ற ஒரு புறமே இப்ப புரமோஷன் எல்லாம் குடுத்துரும். அப்ப பக்காவா அந்த குரு பெயர்ச்சி துலா லக்னத்துக்கு அற்புதமா இருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல இவங்க தான் ஜீவசமாதி வழிபாடு, மகான்களுடைய வழிபாடு இதுக்கு போனா ரொம்ப விசேஷம். இத பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். துலா லக்னத்துக்கு குரு பெயர்ச்சி சூப்பர். வேகத்தோடும், விவேகத்தோடும் செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள். உங்களுக்கு ராசி ரீதியா, லக்ன ரீதியா, நட்சத்திர ரீதியா இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலன்களை கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக மணிமேகலை மங்கையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். மிக்க நன்றி. இப்போ லக்னம் நம்ம பார்க்க போறோம். பொதுவா விருச்சிக லக்னம் அதான் நான் சொல்றது அவங்கள அறிவின் பெட்டகம். அறிவின் பெட்டகம். இவங்கள்ட்ட எடுக்கலாமே ஒழிய, இவங்களுக்கு குடுக்குறதுக்கு இந்த உலகத்துல எவனுமே இல்ல. திறமை. ஆனா இந்த விருச்சிக லக்னத்துக்கே யோகாதிபதி யாருன்னா குரு தான். தன பஞ்சமாதிபதி அந்த அதிகாரம். இந்த தன பஞ்சமாதிபதி இது காலபுருஷனுக்கு 9, 12. சப்போஸ் இவங்கெல்லாம் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கும்போது, வெளிநாட்டுல இருக்கும்போது ஒரு குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா சரி, மிகச்சிறந்த யோகத்த குடுக்கும். அப்ப தன பஞ்சமாதி. இன்னொன்னு இருக்கு. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு நாத்தியம் ரொம்ப பேசுவாங்க. ஆனா தன பஞ்சமாதிபதி 9, 12. இப்ப இவங்கெல்லாம் ஒரு குலதெய்வ கோயில் வேலை நடக்கு, அல்ல அவங்க ஏரியால ஒரு கோயில் வேலை நடக்கு அப்படின்னா, அதுக்கு பொருள் உதவி செஞ்சாங்கன்னு வைங்களேன், இவங்களுக்கு அப்படியே ஐஸ்வர்யம் கொட்டும். அத செய்ய மாட்டாங்க. அந்த மனசே வராது அவங்களுக்கு. ஆமா. கொஞ்சம் நம்பிக்கையே கிடையாது சில இடத்துல. ஏன்னா ஆனா இந்த குரு பெயர்ச்சி பாருங்களேன். 9ல் குரு. சாதாரண விஷயமே கிடையாது. பஞ்சமாதிபதி பாக்கியத்தில். இத சொல்லும்போதே விருச்சிகத்துக்கு ஒரு மெழுமை தான். அப்ப எங்கேயோ கீழ இருக்கிறவனும் மேல வரப்போறான். அப்ப இதுல பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொறுமையா இருந்தோம், செஞ்சோம், வச்சோம் அப்படின்ற ரீதியில இவனுக்கு ஏதாவது சடனா ஒரு மாற்றத்த குடுத்து, ஒரு மேன்மைய குடுத்து. சில பேர் இதுல என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா, யோகாதிபதி தான். குரு 9ல உட்கார்ந்திருக்காரு. யோகம் தான். இது காலபுருஷனுடைய 4ஆம் இடம். அப்போ ஒரு பாக்கியம் அவனுக்கு நிறைவான நிலைய அது குடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடு இல்ல. என்ன செய்வான்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு சுபகாரியம் பண்ணணும் அப்படின்னாலும் சரி. அல்லது இவங்க பூர்வீக சொத்து. இத பிரிச்சு எடுக்கணும். இதுக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்ற ரீதியில என்ன செய்வான், வேலையில விஆர்எஸ் குடுத்து வெளிய வந்துருவான். இந்த தப்ப இவன் பண்ணிறக்கூடாது. பல பேருக்கு இந்த குரு ஆமா. அந்த 5, 9ன்றது என்ன செய்யும்னா, டக்குன்னு விஆர்எஸ் குடுத்து வெளிய வந்துரும். அப்ப அதுல இவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அத மட்டும் அப்படின்னு தப்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இப்ப சனி 2ஆம் இடத்த பார்த்துக்கிட்டே இருப்பார். அவரு மீனத்த உட்காந்து பார்க்குறாரு. பொருளாதார பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் யாருக்குமே நிறைவான பொருளாதாரத்த குடுத்தாருன்றதெல்லாம் இல்ல. ஏன்னா தேவையப்ப குடுத்துருவாரு. இல்லாட்டி சவ்வாத்தன் இருப்பாரு.
நான் அவர்ட்ட போய் நம்ம வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி சனி 7ஆம் இடத்த பார்க்கும். இந்த 2ஆம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தையும், 7ஆம் இடம் என்ற கலஸ்தரஸ்தானத்தையும் இப்ப இந்த சனி பார்க்கறதுனால, இதுவரைக்கும் இருந்த திருமண தடை இருக்கு இல்லையா? இப்ப குரு பார்த்தோனே இந்த திருமண தடை நீக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பழைய கடன் பைசலாயிரும். வாழ்க்கை அப்படின்றது ஒரு மாற்றம் மிக சிறப்பா இருக்கும். அருமையான காலம். என்னன்னா, லக்னாதிபதி செவ்வாயே நீச்சமாகக்கூடிய வீட்ல குரு உச்சமடைவதால், தன் தகப்பனார், தன் உடன் பிறந்தோருடைய பேச்சை கேட்டு, அல்லது உடன் பிறந்தோருக்காக, அல்லது தகப்பனாருடைய இதுக்காக காசு பணத்த பூரா நீங்க வெட்டியாக்கிறவங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருந்தா சரி. ஏன்னா, எப்பயுமே இவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இவங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். வியாழக்கிழமை சிவாலயம் போறாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு போதுமானது. வியாழக்கிழமை இது எல்லா காலத்துக்கும். இந்த காலத்துக்கு இல்ல. எப்பயுமே வியாழக்கிழமை சிவன் கோவில் போய் சிவசக்தியை வழிபட்டு, அங்க உள்ள ஒரு பைரவருக்கு ஒரு ஒரு ஏதோ புஷ்பத்தை வாங்கி குடுத்துட்டு வந்தாலே போதும். சூப்பரா தனுசு ராசி நேயர்களுக்கான இந்த குரு பெயர்ச்சி பலன், அதாவது உச்ச குரு பெயர்ச்சி பலன் என்னென்ன சாதக பாதக நிலைகளை கொடுக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க இருக்கின்றோம். முதல்ல தனுசு லக்னத்திற்குரியக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள்? ரொம்ப அற்புதமான லக்கணம். சூப்பர். இல்ல, நான் தனுசு லக்னத்துக்காரனுக்கு ஒரே ஒரு விஷயத்த தான் எல்லாத்துட்டையும் சொல்லுவேன். நித்திய ஆலய வழிபாடு செய்பவனுக்கு நவக்கிரகங்களால் வரக்கூடிய சங்கடங்கள் எதுவுமே வராது. இது இயற்கை. அதே மாதிரி இவங்களுக்கு 2ல செவ்வாய் உச்சம். பஞ்சமாதிபதி 2ல் உச்சம். அதனால முருகன் வழிபாடு மிகச்சிறப்பு. யாரெல்லாம் அவன் வீட்டில் கந்தசஷ்டி கவசத்தை பாடுறானோ, அவன் வீட்டில் பூராமே சரி பசி பஞ்சமே இருக்கு. ஆமாம், இது சிம்பிள் வே. பட்டு லக்னாதிபதி குருவே என்ன செய்யறாரு, சுகஸ்தானாதிபதியாகி 8ல் இருக்கார். இப்போ ஃபர்ஸ்ட் இவன் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன பிள்ளைய சைக்கிள் சின்ன பிள்ளையெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ கை குழந்தைங்க ஒரு 3 வயசு பிள்ளைங்கன்னா, இவங்க வீட்டு பக்கத்தில் இந்த சாக்கடை நீர்த்தக்கம் கிச்சு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பிள்ளைகளை வெளியே விடாமல் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். எப்படித்தான் இருந்தாலும் சரி, தனுசு லக்னத்துக்காரனுக்கு இடது காலில் காயம் விழுகும். இந்த குரு பயிற்சியில் வண்டியிலேருந்து கீழே விழுவான் செய்வான், இடது கால் கொஞ்சம் இதாக இருக்கும், காயப்படும். அதுக்காக வந்து இது இல்லை, காயம் விழுகும், தப்பு இல்லை. இந்த காயப்படுறது ஒரு பக்கம் எப்படின்னா, முள்ளில்லா ரோஜா வந்து எங்கேயுமே இல்லை. ரோஜாவை பிடுங்கணும்னா 2 முள் குத்தும்ல, அது மாதிரி கீழே விழுந்தவுடனே பாருங்க, அடுத்த நிமிஷத்தில் இவனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிடும். இப்போ அவர் சொன்னார் கரெக்டாக 4/8, டேய் உனக்கு தண்ட செலவு இருக்குது. அப்போ நீ என்ன செய்யணும், கொஞ்சம் காசு எடுத்து வீட்டில் ஒரு மாடி எடு, இல்லை ஆர்டர் பண்ணு, இது செஞ்சுட்டு போகலாம். அப்போ தெண்டமாக செலவு, வெட்டி செலவை நம்ம இதாக மாற்றிக்கலாம். ஆமாம் இல்லையா, விரயத்தை நம்ம லாபமாக மாற்றிடலாம், அது நன்மையாக மாற்றிடலாம். பட் இது குருவோட ஆஸ்பெக்டில் எப்படி வேலை செய்யுதுன்னா, இது தனுசுக்கு 8ஆம் இடம், மீனத்துக்கு அது 5ஆம் இடம். 5/8 5/8னா பணபரம்னு பேர். அப்போ பணபரம் வந்து இவங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் சில எதிர்பாராத தனவரவுலாம் வரும். ஆனால் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு போகிறது கரெக்டாக இன்னொருத்தன் வருவேன், அவன்கிட்ட கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. ஒன்று, குரு நீச்ச செவ்வாய் வீட்டில் தான் உச்சமடைகிறார். இப்போ செவ்வாய் என்ன புத்திரஸ்தானம் அது. அப்போ குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். அப்போ பிள்ளைகளுக்கு ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்துறது, அவங்களுக்கு தேவையான செலவு இது பண்ணுறது, அவங்களுடைய வசதிகளை மேம்படுத்துறது, இதை வந்து இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு செய்யலாம். அதே மாதிரி குரு இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து இது 6ஆம் இடமும் 9ஆம் இடமும். அதனால் இதையும் இந்த இடத்துலையும் சொல்கிறேன், நல்ல வேலையில் இருக்காங்க, வேலையை விட்டு வெளியேறாத, இது முக்கியம். ஆமாம், ஏன்னா தேவைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது விசிட்னு ஒரு முடிவு எடுப்பேன். இந்த அதை சரி பண்ணிக்கணும். மற்றபடி இவன்ட்ட வந்து கை சுத்தமும் வாய் சுத்தமும் நல்லாத்தான் இருக்கும். அதாவது கடன் வச்சுக்கவே மாட்டேன், அது கௌரவ குறைச்சல் நினைக்கிறவன். அதனால் எப்பயுமே கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் சத்திய சோதனைகள் இருந்தாலும் என்ன செய்யலாம், அதை பொறுமையாக நவுத்துறது நல்லது. என்னை பொறுத்தவரையில் இவங்களுக்கு வந்து பெரிய காட் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சுப்பிரமணிய வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை வந்து முருகனுடைய வழிபாடு, இது நிரந்தரமானது. அவங்களுக்கு தனித்தனியாலும் செய்ய வேண்டாம், அவனை எப்பயும் காப்பாற்றுற சாமியை போய் கும்பிட முடியாதுண்ணே. என்ன அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்த வருஷம் சப்போஸ் இவங்களுக்கு வந்து தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கோபூஜை பண்ணுறது அல்லது கோபூஜை செய்கிறது நல்லது.
இதை விட எங்கேயாவது வந்து ஒரு பசுவும் கண்டு வாங்கி தானம் பண்ணுறது அதோட சூப்பர். இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் உங்க வசதியை பொறுத்து. அதுக்காக இதெல்லாம் இல்லை. நீங்கள் போய் கோமாதா வழிபாடு பண்ணாலே போதுமானது. வணங்கினாலே போதுமானது. முடிந்தால் இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுத்து ஒரு வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இல்லாத வாங்கிலாம் கொடுக்கணும். கோயிலுக்கு தான் நம்ம தானம் பண்ணலாம். நான் வறியவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் ஐயா. கோயிலுக்கு தானம் செய்யணும். பசுவும் கன்றும். பசு கண்டு சேர்ந்து தான் தானம் செஞ்சால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க சனி லக்கணத்தை பார்க்குறது எப்பயுமே எந்த முயற்சி பண்ணாலும் சரி ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்கும். அதை பெருசுப்படுத்தாமல் அவன் வாட்டுக்கு போய்க்கிட்டு இருந்தால் போதுமானது. மற்றபடி அவனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைச்சு. மகத்தான மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி அமைய இருக்கின்றது? லக்னத்திலிருந்து தொடங்கலாம் ஐயா. எப்பயுமே திட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். திட்டமே போடக்கூடாது. கோ வித் த ஃப்ளோ. யதார்த்தமாக இருக்கும். நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன், 10 மணிக்கு தூங்கிடுவேன், அதெல்லாம் அங்கே நடக்கவே நடக்காது. அது ஒரு கர்ம யோகி. இப்போ இந்த குரு பயிற்சி என்ன, சனி பயிற்சி என்ன, ராகு பயிற்சி என்ன, எதுவுமே உன்னை உண்மை செய்யாது. ஏன்னா இவன் கர்மாவை முடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். ஆனால் இவனுக்கு லக்னத்துக்கு 3ல் போய் சனி உட்காந்துருக்கார். லக்னாதிபதி சனி 3ல். இப்போ 3 12 கூட குரு 7ல் சனி சாரத்துக்கு வந்துட்டார். அப்போ நிச்சயமாக இடமாற்றம் அப்படின்றது அவசியமாக இருக்குது. வெளிநாடு போகணுன்னா போகலாம். கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஏன்னா அதில் செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் மேரேஜை கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்யணும். ஏன்னா இப்போ பல இடத்துல பார்த்தோம்னா இப்போ லக்னத்துக்கு 7ல் குரு 3 கூட ஒரு 7ல் ஒரு பொண்ணை போய் ஒப்பந்தம் பண்ணிடுறாங்க, பூவே வச்சிடுறாங்க. பட் 7ஆம் இடத்துக்கு குரு 9 கூட அந்த பிள்ளை காணாமல் போயிடும். அப்போ நான் பொதுவாகவே கடக குருவில் எவனும் கல்யாணம் பண்ணாதீங்கடான்னு சொல்லுவேன். சிம்மத்துக்கு வந்துருப்பான், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா இவனை பொறுத்த மட்டும் குரு 7ல் வந்தது ஒரு. அப்போ இவனுடைய முயற்சி அப்படின்றது நல்லாயிருக்கும், செயல்திறன் நல்லாயிருக்கும், பலருடைய பாராட்டு நல்லாயிருக்கும். அதில் இவன் எதை எதிர்பாராமல் போகிறதும் இவனுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அதில் ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த குரு அதிசாரத்துக்குள்ளே போகிறார். இந்த அதிசாரத்துக்குள்ளே போகும்போது இவன் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். போயிட்டு திருப்பி இவனுக்கு ரிட்டர்ன் வரும்போது இதே குரு ஆயில்ய நட்சத்திரத்தில் வக்கரமாகி வக்கர நிவர்த்தியாகி திருப்பி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வருவார். அப்போ இவனுக்கு யோக பலனை அள்ளித்தரும். அதாவது உத்தியோக உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, வேலையில் இருக்கக்கூடிய மகத்தான நிலைகள் பூரா அவனுக்கு அப்படியே கைவந்து சேரும். வெளிநாடு போகலாம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவான். இதெல்லாம் மகர லக்கணத்துக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு செயல் தான். அதனால் இப்போ லக்கணத்தையும் குரு பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ முயற்சிகள் அப்படின்றது ஒரு வெற்றி தான். அதை பொறுமையாக நிதானமாக போனால் மகர லக்கணத்துக்கானுக்கு இயல்பான யதார்த்தமான ஒரு ஒரு மேன்மையான ஒரு நிலையை இது கொடுக்க செய்யும். ஆனால் பொறுமையும் நிதானமும் அவசியம். ஆமாம், இவன் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய்க்கலாம். எந்த ஆலயம் வேணாலும், எந்த ஆலயம் வேணும், அம்பாள் ஆலயம் வழிபடுறது நல்லது. கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி அமையும் ஐயா? ஆமாம், இப்போ கும்ப லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா குரு லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார். இந்த லக்கணத்துக்கு குரு யாரு? தன லாபாதிபதி. அது சொல்லும்போதே தன லாபாதிபதி 6ல் உச்சம். அதனால் பொருளாதாரத்தில் எந்த தடையும் இல்லை, நல்லா கொடுக்கும். உத்தியோக ரீதியாகவும் கிடைக்கும். இவங்களுக்கு வர வேண்டிய பணம் பாக்கி சாக்கி எல்லாம் வந்துடும். இதெல்லாம் வந்துடும். இதை எப்படி பயன்படுத்துறது? ஏன்னா லக்னாதிபதியே விரையாதிபதியாகி 2ல் இருப்பதால் தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வந்த பணம் இந்த கடலில் நடக்கிற பெருக்கான மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தேவைகளுக்கு செலவழிச்சுக்கிட்டு இருந்தால் போதும். 1. 6ஆம் இடம் ஜலராசினா புது கடன் உருவாகத்தான் செய்யும். இந்த கடனை உருவாகிறது எதுக்கு அப்படின்றத நம்ம கொண்டு போகணும். அதை பயனுள்ள எக்ஸ்பென்சஸாக நம்ம பண்ணணும். பட் அதே குரு பார்க்குற பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, இன்னொன்று 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ பல பேர் என்ன செய்வாங்க, 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலையை பார்த்துக்கிறான்னு சொன்னால் நான் சுயதொழில் பண்ண போகிறேன்னு சொல்லி கடன் வாங்கி சுயதொழில் போனாங்கன்னா பூராத்தையும் விட்டுட்டு இதுக்கு மேலே நான் சும்மாவே கும்பலக்கணத்துக்காக சொந்த தொழிலுக்கு வராங்கடா, சொத்தை இழந்துருவீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதை விட இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் பார்வையால் வந்து லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ இந்த குரு சனி சாரத்துக்கு வந்துட்டாரா, இப்போ 2 விஷயத்தை நம்ம செய்யலாம். ஒரு விவசாய இடம் வருது, வாங்கி போடலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, வாங்கி போடலாம்.
இதை வாங்கி போட்டாச்சுன்னா காலத்துக்கு ஏதாவது ஒரு காலத்தில் இவனுக்கு உதவும். அப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா, கும்பம் வந்து காற்றுராசி, கடகம் வந்து ஜலராசி. கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையிலே மூச்சு சுவாச கோளாறு இருக்கும். சளித்தொல்லை, வீசிங், ஈஸ்டோபிளியா இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குளிர்ச்சி பொருந்திய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு உடல் கொஞ்சம் பார்த்துக்கணும். பாதிப்பில்லை தான், இருந்தாலும் பார்த்துக்கணும். 6ஆம் இடம் இல்லையா? ஆனால் இது வரைக்கும் இலகுவாகவே வேலை செஞ்சு பழகியிருப்பாங்க. இந்த அண்ணன் சொன்ன மாதிரி அதாவது டேய் எனக்கு 5 மணிக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் 3 மணிக்கு முடிச்சு கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்லணும், சரி அவங்க வாட்டுக்கு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேஸ் தான். அப்போ இவங்களுக்கு அதே மாதிரி தான் வேலைப்பளு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். முன்னாடி அசால்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, வேலைப்பளு கொஞ்சம் ஜாஸ்தி. அதுக்காக தன்னுடைய நிலையை மாற்றிக்கிடலாம் வேண்டாம். ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அதுக்குண்டான பெனிஃபிட் உண்டு. ஆனால் ஒன்று, நான் எந்த வயசில் வந்தாலும் சரி கும்பலக்கணம் லவ் மேரேஜ் பண்ணியான்னு கேட்பேன். இல்லை அப்படின்னா உன் ஜாதகம் தப்புன்றுவேன். ஏன் பாலிசி அதெல்லாம். ஆனால் அதே கும்பலக்கணத்துக்கு 6ல் சனி. இப்போ தடபுடா கூட்டி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிருக்காங்களா? ஸ்டாப். குரு சிம்மத்துக்கு வரும்போது கல்யாணம் பண்ணலாம். இது அதிசாரத்தில் போகும்போது ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், அதிசாரத்தில் எந்த காரியமும் பண்ணக்கூடாது. பண்ணுறது திருப்பி அவர் என்ன செய்வார், ரெட்ரோகிராட் ஆகி திருப்பி வரும்போது நடந்த சம்பவம் புறமே வீணாக போகும். அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்போ இதே குரு ஆயிலிய நட்சத்திரத்துக்கு வரும். இதில் என்னென்னா, கடன் கொண்டு ஒரு ப்ராப்பர்ட்டி அமைச்சிடலாம். குரு ஆயிலத்துக்கு வரும்போது எவ்வளோ பெரிய கடனையும் அடைச்சிடலாம். ரெண்டுமே இவங்களுக்கு வரப்போகுது. அப்போ எதுக்கு கவலைப்படணும்? டேக் இட் ஈஸி பாலிசி. ஆனால் என்ன, குடும்பத்தில் இருக்கங்களே இப்போ இவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. ஏதோ இது பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் செலவுகள் அதிகமாக இருக்குது, வரவுகள் இனிமேல் நல்லா இருக்கும். அதை வச்சு குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போனாலே மகிழ்ச்சிகரமானது இல்லையா? ஆமாம். இது எப்பயுமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் கும்பத்தில் பிறந்தவங்க காமாட்சி வழி உடைச்சிடுவேன். காமாட்சி வழி விட்டால் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். சுகபாக்கியாது சுக்கரனும் ராகும் சேர்ந்துச்சுன்னா பலன்னு சொல்லுவாங்களா, காவல் தெய்வங்கள், இந்த கருப்பன் சாமி ஐயனார், இவங்க வழிபட்டாலே சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். சரியா? இதெல்லாம் நல்லாயிருக்கும். கவலையான குரு பயிற்சி கும்பத்துக்கு நல்லா இருக்கு. மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி அமையுதுங்க? அதாவது மீனம் காலபுருஷனுடைய ஒரு 12ஆம். இந்த ரகசியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மறைபொருள் உணர்தல் அல்லது ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி ஒருவனுக்கு இருக்குன்னா அவன் மௌனமாக தான் இருப்பான் இல்லையா? அது ஒரு சமுத்திரம், ஆர்ப்பரிக்கக்கூடிய சமுத்திரம். இன்னொன்று அமைதியாக இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அது ஒரு மீன் வாழை ஒரு மீன் கவிக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஒரு சாதாரணமானவனையும் மேலே கொண்டு வரலாம், ஒரு மேலே இருக்கிறவனையும் கீழே கொண்டு போகலாம். இந்த இடம் அதனால தான் 12ஆம் இடம்னு வச்சுருக்கேன். நீ எதில் ஐக்கியமாகணும். ஆனால் இந்த பஞ்சமஸ்தானம் அப்படின்றது அதாவது விவரிக்க முடியாத ஒரு பெருமைக்குரியது. பஞ்சமம் அப்படின்னாலே அந்த இடத்துல சகல சங்கடங்களையும் நீக்கக்கூடிய வீடு. சங்கடை, அதாவது திருஷ்டியாக இருந்தாலும், தோஷமாக இருந்தாலும், சாவமாக இருந்தாலும் சரி, செய்வனையாக இருந்தாலும் சகலத்தையும் போக்கக்கூடிய வல்லம் பஞ்சமஸ்தானத்துக்கும் உண்டு. அதில் லக்னாதிபதியே 10 குடராகி பஞ்சமத்தில் உட்காந்து சனிசாரம் விட்டு லக்கணத்தை பார்க்கணுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. எப்பயுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதே மீன் லக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், அடுத்தது அப்படியே சொத்து வாங்கிடுவாங்க. அவர் சொன்னார் நல்ல அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு. அற்புதமாக அந்த குழந்தை பிறந்தவொடனே யோகத்துச்சு. அதாவது மீன லக்கணத்துக்கு இயற்கையாக குழந்தை பிறந்தவொடனே யோகம் வந்துடும். பொதுவாக மீன் லக்கணத்தில் நம்ம பார்த்தோம்னா எஜுகேஷனல் சார்ந்தது அல்லது ஃபினான்ஷியல் சார்ந்தது, இந்த 2 துறை தான் இவங்க உகந்தவங்க. அப்போ எஜுகேஷனல் சார்ந்தது அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், லெக்சர்ஸ், அதுமாதிரி எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸு, பேங்க்கு, இது நிதிநிலைத்துறை போலாமே இவங்க தான். பட் இதே இதில் இன்னொரு பக்கம் இருக்குது, சட்டத்துறைன்னு ஒன்று இருக்குது. சட்டத்துறை சார்ந்து இவங்க இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல 5ஆம் இடம் பணிபுரியதை சர்வீஸ் ஓரியன்டில் கொடுக்காது. ஆனால் இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, இது வரைக்கும் பாடுபட்டவங்களை அப்படியே பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு கிரீடம் வச்சது மாதிரி இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், மேன்மை, உயர்வு, உன்னதம் சகலத்தையும் கொடுத்துரும். அப்போ குரு தனி, ஏன்னா லக்னாதிபதி இல்லையா? அப்போ இதே இதில் கொஞ்சம் இதான உடனே பெற்ற குழந்தைகளுடைய வாழ்க்கை. இப்போ
இந்த மீனத்தில் பிறந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இவங்க குழந்தைகளால் ஒரு பெருமை அடையக்கூடிய தகுதி உங்களுக்கு தான். அதனால் என் மீனத்தில் குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான பயிற்சி. 7.5 சனின்றதை பற்றி பயப்படவே வேண்டாம். குரு பார்வை இருக்கு. என்னென்னா, யார் கையில் காசு வச்சுருக்கா, விரையாதிபதியும் லாபாதிபதியும் சனி லக்கணத்தில். ஒரு பக்கம் செலவுஞ்சா வந்துடும், வந்துச்சுன்னா ஒரு செலவு வரும். என்ன அதை அனுசரித்து போட வேண்டானே. ஆனால் விரலுக்கேற்ற வீக்கம். ஆனால் சகல சங்கடங்களும் போக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த வருஷம் மகிழ்ச்சிகரமான. அதனால் மீனம் நல்லாவே இருக்கலாம். என்ன வாழ்த்துக்கள். மூவருமே இந்த 12 ராசிகளுக்குமான சாதக பாதக நிலையை இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மூலமாக வழங்கியதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நம்மளுடைய சிம்ம நாயகி மணிமேகலை அவர்களாகவும் இருக்கலாம், நம்மளுடைய டாக்டர் பொன்னையா சுவாமிகளாக இருக்கலாம், நம்மளுடைய ஜோதிடர் ஈஸ்வரன் ஐயாவாக இருக்கலாம். இவங்க 3 பேருமே பொது பலன்களையும் குறிப்பான ராசி பலன்களையும் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு பர்சனலா அவங்க கிட்ட உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தாரை பத்தியும், இல்ல எனக்கு தெரிந்த ஒரு நபர் ரொம்ப சிக்கல்ல இருக்காருங்க, உங்களாலதான் உதவ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மூவரில் யாரை நீங்கள் அணுக வேண்டும் என்றாலும் ஆஸ்காஸ்ட்ரோவை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான காண்டாக்ட் டீடைல்ஸ், ஆப் எல்லாமே நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், வெப்சைட் கொடுக்குறோம். அதில் நீங்க பதிவு செய்வதன் மூலமாக இவர்களை நீங்கள் பர்சனலாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இப்போ இந்த பதிவு உங்க கண்ணில் படுது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வழி பிறக்க போகுது. அந்த வழிக்கு இந்த மூவரில் ஒருவர் உதவ இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் அர்த்தம். இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த குரு பெயர்ச்சி பலன் மட்டும் இல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரட்டும். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களை எச்சரிக்கைப்படுத்த மட்டுமே, பயமுறுத்துவதற்காக அல்ல. அதனால இதை ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்வை வளப்படுத்தக்கூடிய வழியை தேடுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.